பாலத்தில் போய் சேர்த்தா பார்த்தாலும், நம்மளுடைய மெட்ரோ ரயிலில் போய் பார்த்தாலும், கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பார்த்தாலும், இந்த நாட்டில் எந்த திட்டங்களில் பார்த்தாலும் அதில் தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் இத்தலைவனை போன்று யாரும் திட்டம் கொடுக்க முடியாது என்று தெய்வத்தை யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டால், அணுவிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் தான் இந்துவும் சொல்கிறது, இஸ்லாமியும் சொல்கிறது, கிறிஸ்தவமும் சொல்கிறது, வைணவமும் சொல்கிறது, சைவமும் சொல்கிறது. அதை போன்றுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவன் உலகத் தலைவருக்கு ஒப்பான முத்துவேல் கருணாநிதியை எங்கும் தேட வேண்டாம், அவர் எல்லா இடத்திலையும் இருப்பார் என்பதை நினைவு கூர்ந்து, அச்சமில்லை, 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 உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்ற முண்டாசு கவிஞன் பாரதியினுடைய வரியை இன்றளவும் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிற எங்களினுடைய இளைஞர்களினுடைய வழிகாட்டி, இந்த தமிழகத்தை வழிகாட்ட போகக்கூடிய நட்சத்திரம் எங்கள் கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய அவை தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் வணங்கி, இந்த அவையில் என்னை ஒவ்வொரு முறையும் பக்குவப்படுத்திக் கொண்டு வார்த்தைகள் பேசுகிற போதும், படிக்கின்ற போதும், இந்த அவைக்கு நான் வருகிற போதும் எவ்வாறு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தாய் உள்ளத்தோடு, தந்தை உள்ளத்தோடு என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய அவையினுடைய துணைத் தலைவர் KN நேரு அவர்களையும், எங்களுடைய கொறடா மற்றும் முன்னணி தலைவர்களையும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கு அவையின் மாடத்தில் இருக்கிறவர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னை தேர்தலிலே வெற்றி பெற செய்த மிகப்பெரிய ஒரு சரித்திர தலைவர், பெரிய பெண்ணியவாதி, பெரியாருடைய செயலை இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு தாய்க்கோழியை போன்று பாதுகாத்துக் கொண்டிருக்கிற எங்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள், எங்கள் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கீரா ஜீவன் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், கோவில்பட்டியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எங்கள் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள், கழக உடன்பிறப்புகள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்ஜெட்ல நானும் தேடி பார்க்கிறேன், முன்வரிசையில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அமைச்சர்களுடைய புத்தகங்களினுடைய பக்கங்கள் மிக அருமையாக இருந்தது. மேலே அட்டை பக்கம் அதை தேடி பார்க்கிறேன். முதலமைச்சர் அவர்களையும் பார்க்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்களையும் பார்க்கிறேன், ஆளுநர் கட்சியினுடைய அமைச்சர் அவர்களையும் பார்க்கிறேன். ஆனால் இருக்கிறதை போன்று தெரிகிறது, ஆனால் என் கண்ணுக்கு புலப்படம் இருக்கிறது. இப்படித்தான் இருக்கிறது இருக்கிறது என்பது தேடி போய் பார்க்கிற போது அதற்கு பேர் காணல் நீர் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் இந்த பட்ஜெட். ஏற்கனவே நாங்கள் என்ன திட்டங்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்திருக்கிறோம், அமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். நிதியமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மிக அருமையான கருத்துக்களை நாங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சொல்லியிருக்கிறார். நாங்களும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் என்னுடைய வாதத்தை நான் வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய திட்டங்கள் அத்தனையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உங்களுடைய பாசனத்துறையினுடைய அமைச்சர், உங்களுடைய அக்ரிகல்ச்சருடைய மினிஸ்டர், உழவர் பெருமகளுடைய இந்த திட்டத்தை இந்த பட்ஜெட்ல கொடுத்தார். சுழன்றும் ஏற்பின்பது உலகம், உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவனினுடைய வாக்குக்கேற்ப உழவு தொழிலுக்கு பின்னால் தான் அனைத்து தொழிலுக்குமே செல்கிறது. அந்த அளவிற்கு உழவு தொழிலில் எவ்வளவு சிறப்புகளை இந்த ஆட்சி கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து உங்களுடைய பக்கங்களை எல்லாம் வரிவிடாமல் நான் படித்து பார்த்தேன். அதுல நாங்க நுண்ணீர் பாசனம் சொல்லி எங்களுடைய அமைச்சர் MRK அவர்கள் பட்ஜெட்ல, நம்மளுடைய வேளாண்மை பட்ஜெட்ல அவர் வாசிக்கிறார். அவருடைய பக்கத்தையும் எடுத்து பார்த்தேன். 1183 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. 3 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பளவு அது பயன்பெறும் என்று சொல்லி இருக்கிறார். ஆனா உங்களுடைய பட்ஜெட்ல 735 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீங்க. ஒன்னு குறையும் ஒன்னுல கூடும். அதில் நீங்க துளி துளியாய் திட்டம், நுண்ணீர் பாசனம் துளி துளி என்னன்றா பார்த்தேன். அவர் என்ன சொல்லி இருக்கிறார், இவர் என்ன சொல்லி இருக்கிறார், எப்படி டெரிவேட் பண்றது, எப்படி கம்பேரிசன் பண்றதுன்னு சொல்லி அவர் சொன்ன விஷயம் ட்ரிப் இரிகேஷன், டியூப் இரிகேஷன், ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன்,
ஸ்ப்ரேயர் இரிகேஷன், இதுதான் நுண்ணீர் பாசனம். இவங்களுடைய ஏதாவது துளி துளியா என்று சொன்னா வித்தியாசமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அதே விஷயம்தான் அதிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1,00,000 ஏக்கர் மட்டும்தான் அதில் குறைவாக இருக்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கடுத்து பனை பாதுகாப்பு இயக்கம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, முன்னாள் அமைச்சர் கொடுத்திருக்கிறது பனை மேம்பாட்டு இயக்கம். ஏதோ ஒரு பெயர் மாற்றங்கள் எது இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். ஏன் மெயின் பட்ஜெட்டுக்கு போகாம அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்கு போறேன்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 10 கோடி ரூபாய் மண்புழு உரம் தயார் பண்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஒதுக்கி இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. அதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை மண்புழு உரம் தயார் பண்றதுக்காக போன ஆட்சியிலையும் ஒதுக்கி இருக்கிறார். நான் கேட்கிறேன், மாற்றத்திற்கான அரசு என்று நீங்கள் சொன்னீர்கள். இந்த நாடு எவ்வளவோ கனால் இரிகேஷன், எவ்வளவோ டேம் இரிகேஷன், WRD டேங்க் இரிகேஷன், டியூப் இரிகேஷன் என்று பல்வேறு இரிகேஷன். ஆனா எங்க ஊரு ரெயின்ஃபெட் இரிகேஷன். மாண்புமிகு நிதியமைச்சருடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய ஊரு ரெயின்ஃபெட் இரிகேஷன். எங்க ஊர்ல நாங்கள் எந்த விதமான பயிர்களை செய்கிறோம், ஸ்டேட் ஈக்குவலைசேஷன் ஃபண்ட்ல இவங்களுக்கு என்ன இரிகேஷன் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறீங்க, எங்களுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு சொல்லி அதை ஒரு ஈக்குவாலிட்டியா எங்களுக்கு ஏதாவது சலுகைகள் செஞ்சு கொடுப்பீங்கன்னு உங்க பட்ஜெட்ல பார்த்தேன், ஒண்ணுமே இல்ல. இந்த மண்புழு உரத்துக்கு வர்றேன். டிஏபிக்கு சப்சிடிஸ் மட்டும் 63,000 ரூபாய் ஒரு டன் டிஏபிக்கு. ஒரு டன் யூரியாவுக்கு சப்சிடி 35,000 37,000 ரூபாய். நான் கேட்கிறேன், இந்த மாடு விற்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, கோழி வச்சுக்கிறவங்க, எங்க நேரம் என்ன மாதிரி மாடுகளையே வச்சு அந்த உரத்தை போட்டு விவசாயம் பண்றவங்க, இவங்கெல்லாம் தயார் பண்ற இந்த உரத்திற்கு ஏதாவது சப்சிடிஸ் நீங்கள் போட்டிருப்பீங்களா? இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி இருப்பீங்களான்னு உங்களுடைய பட்ஜெட்ல பார்த்தேன். மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் சொன்னிருக்கிறீர்களே வெளியே எந்த மாற்றமும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மாடி தோட்டம் அங்க இருக்கக்கூடிய பூந்தோட்டமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அவகோடா பழம் அங்க இருக்கக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டாக இருக்கிறது. இந்த பெயர் மாற்றம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிறது. மக்கள் எதிர்பார்த்தார்கள். கடந்த முறை ஆட்சி, எங்கள் ஆட்சி நிறைவேற போகிற நேரத்தில் நான் இதே அவையிலே கேட்டேன், ஸ்டேட் ஈக்குவலைசேஷன் ஃபண்டில் 10,000 ரூபாய் மானம் பார்த்த பூமியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த அரசு அடுத்த முறை ஆட்சி பொறுப்புக்கு வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். மக்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை. நீங்கள் விவசாய கடனை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோம், நெல்லுக்கு ஆதார விலையாக 3,500 கொடுப்போம், கரும்புக்கு ஆதார விலையாக 4,500 கொடுப்போம், குதிரைவாலி, திணை, வரகு, பனிவரகு போன்ற மைனர் மில்லட்ஸ்க்கெல்லாம் நாங்க சப்சிடிஸ் பணம் கொடுப்போம், பல்சஸ்க்கு 2 மடங்கு விலை கொடுப்போம், மக்காச்சோளத்திற்கு குவிண்டாலுக்கு 500 ரூபாய் நாங்க பணம் கொடுப்போம். எப்படி உங்களுடைய வரி வரியாக 317 கோரிக்கைகளில் எங்கள் பகுதியில் பார்த்திருக்கக்கூடிய விவசாய மக்கள் நீங்கள் இரட்டிப்பாக 100 ஏக்கர் விவசாயம் வைத்தாலும் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்னால் இருக்கிற போது நாகப்பட்டினத்தில் பேசியிருக்கிறார்கள். விவசாயி என்றால் 1 ஏக்கர் விவசாயம் செய்திருக்கிற விவசாயி தான், 100 ஏக்கர் விவசாயம் பண்ணி இருக்கிற ஒரு விவசாயி தான், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இந்த விவசாய கடன் தள்ளுபடி விடும் என்ற கேள்வியை அவர் வைத்திருக்கிறார். அதனாலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் ஆட்சியில், எங்கள் தானை தலைவனுடைய ஆட்சியில், தமிழ்நாடு போற்றுகிற உத்தம தலைவனுடைய ஆட்சியில் நீங்கள் தேடுகிறீர்களே, இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற மக்களினுடைய கனவு நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஏறக்குறைய 24,000 கோடி 5 ஏக்கர் நிலத்திற்கு தள்ளுபடி, 5 பவுன் நகைக்கு தள்ளுபடி, சுய உதவி குழுக்கள் கடன் பெற்றிருக்கிற கடனுக்கு தள்ளுபடி என்று மொத்தம் 24,000 கோடியை நாங்கள் பல்வேறு கடன்களில் வரவு வைத்து தள்ளுபடி வைத்திருக்கிறோம். நீங்கள் அதையும் தாண்டி 50,000 கோடி தள்ளுபடி பண்ணுவீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். மானாவாரி நிலங்களுக்கு மார்க்கெண்டேயர் என்ன 10,000 ரூபாய் கேட்கிறது. அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அவர் 20,000 ரூபாய் மானாவாரி நிலங்களுக்கு கொடுப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் விவசாயிகள் எல்லாம் இப்போது கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்.